பெண்களுக்கு இந்த ஐயுஐ பண்ணும்போது ஒரு பயம் கூட இருக்கும். நம்ம ஒரு உயிரணுக்கள் வச்ச பிறகு நம்ம இதை இயல்பாக நம்ம இருக்கலாமா, நம்ம ட்ராவல் பண்ணலாமா. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெர்ம்ஸ் பார்த்திங்கன்னா யூட்ரஸ்குள்ளார போய் நம்ம ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கெத்திட்டு நம்ம வெளியே எடுக்கும் போது அந்த அப்பர்ச்சர் டைட்டாக க்ளோஸ் ஆகும். இட்ஸ் நாட் அன் ஓப்பன் அப்பர்ச்சர். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த அது எடுத்த பிறகு there is no chance IVF ICSI முன் இதை தெரிந்து கொண்டு ஐயுஐ வழியில் குழந்தை செல்வம் பெறுவதோடு 11வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 11வது பகுதி நிறைய பேருக்கு நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு கொடுத்தேன். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஒரு சந்தேகம் கூட இருக்குது, இல்லை ஒரு அறியாமையும் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயுஐ பண்ண பிறகு நான் ட்ராவல் பண்ணலாமா, எவ்வளோ நேரம் நான் ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும், நான் ஒர்க் பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மித்துன்னு சொல்லலாம், ஒரு அறியாமைன்னு சொல்லலாம். இது நிறைய தம்பதிகளுக்கு, இந்த பெண்களுக்கு இந்த ஐயுஐ பண்ணும்போது ஒரு பயம் கூட இருக்கும். நம்ம ஒரு உயிரணுக்கள் வச்ச பிறகு நம்ம இதை இயல்பாக நம்ம இருக்கலாமா, நம்ம ட்ராவல் பண்ணலாமா. ரொம்ப சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க, பஸ்ஸு, ட்ரெயின், 3 வீலர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு ஃபியர் வருது, இதனால் எனக்கு ஐயுஐ ரிசல்ட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னுட்டு. அப்போது இதுக்கு நம்ம ஒரு தனி டாபிக் கொடுக்கணும் தான் இது கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன். ஸோ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஐயுஐ எப்படி பண்ணுறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது இப்போது நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சேன். இது வெஜைனல் அப்பர்ச்சர், கரெக்டுங்களா? இதுதான் நம்மளுடைய வெஜினா. இது ஒரு க்ளோஸ்ட் அப்பர்ச்சர். இப்படி தான் ஒரு டைட் க்ளோஸ்டாக இருக்கும் வெஜினலோட அப்பர்ச்சர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஐயுஐ கத்தீட்ரையை நம்ம ரொம்ப ஜென்டிலாக அதை ஓப்பன் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் நெகோஷியேட் பண்ணி அந்த கத்தீட்ரை இல்லை இன்சர்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ஐயுஐ பண்ணும் போது கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை அந்த ஃபர்டிலிட்டி டாக்டரோ என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப ஜென்டிலாக டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஃபீமேல் பார்ட்னர் பொதுவாகவே அது ஒரு சென்சிட்டிவான இடம். கொஞ்சம் தொட்டால் கூட சில பேர் கூச்சப்படுவாங்க, சில பேர் வலியை, அந்த சின்ன வலியை கூட தாங்கிக்கிற பக்கம் இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மைன்யூட் குவான்டிட்டி, நம்ம கண்ணுக்கே பொன்படாத அளவுக்கு இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி, அதை தான் நம்ம உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஐயுஐ கத்தீட்ரை போட்டு நம்ம இந்த கத்தீட்ரை போட்டு நம்ம யூட்ரஸ்குள்ளாரே மிட்வே ஆஃப் த யூட்ரஸில் போய் தான் நம்ம ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது, அந்த ரிலீஸ் பண்ண ஸ்பெர்மை ஒரு ஃபீமேல் பார்ட்னர் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு காஃப் பண்ணாலோ, இல்லை அந்த பெயினுக்கு ஒரு பெயினை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணாலோ, ஷேக் பண்ணாலோ, கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்தாலோ, எது செஞ்சாலுமே நம்ம வச்சுக்கிற ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதனால் இட்ஸ் ஒன்ஸ் அகெயின் வெரி கேர்ஃபுல் ப்ராசஸ். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்டிலாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க, மூவ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏன்னா ஒரு ஸ்பெக்குலம் போட்டு கொஞ்சம் அந்த விஷுவலைஸ் பண்ணி அப்புறம் தான் அந்த கெத்தீட்டெல்லாம் போடுறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை பண்ணணும், ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, ரொம்ப அவங்கள ஒரு லித்தாட்டமி பொசிஷன் போடணும், எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2, இது எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெஜினல் ஆரிஃபிஸ்ன்னு சொல்லலாம், அந்த வெஜினல் அப்பர்ச்சர் அந்த ஒரு க்ளோஸ்ட் அப்பர்ச்சரை தான் நம்ம ஒரு ஐயுஐ கத்தீட்ரு வழியாக ஓப்பன் பண்ணி மிட்வே யூட்ரஸ்குள்ளார போய் நம்ம ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கெத்தீட்ரு நம்ம வெளியே எடுக்கும் போது அந்த அப்பர்ச்சர் டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். இட்ஸ் நாட் அன் ஓப்பன் அப்பர்ச்சர். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த அது எடுத்த பிறகு there is no chance நம்ம உள்ளார வச்ச ஸ்பெர்ம் வெளியே வராது. ஒன்ஸ் த ப்ரொசீஜர் இஸ் கம்ப்ளீட்டட் டு த சாட்டிஸ்ஃபேக்டரி, உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது.
இது பண்ணுற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும், ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணணும். ஆனால் இது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா பயம் வேண்டாம். அப்படியும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த ஃபீமேல் பார்ட்னரை அந்த ப்ரொசீஜர் ரூமில் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை மொபிலைஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பண்ண போகிறது. நீங்கள் இதுக்கு அப்புறம் வந்து தாராளமாக நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், 3 வீலர், 2 வீலர், பஸ்ஸு, ட்ரெயினு எல்லாத்துலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இதனால உங்களுடைய ஐஓஐ ரிசல்ட்ஸில் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வந்துடுச்சா? இது வந்து ஒரு புரிதல். ஆனால் இந்த புரிதலில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்ன? நானும் என் சைடில் இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், எனக்கு இந்த கூச்ச சுபாவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், காஃப் இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தால் லித்தாட்டமி பொசிஷன் போடும்போது கொஞ்சம் பெருமூச்சு எடுத்து விட வேண்டியது இருக்கும், அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில். ஸோ இது எல்லாமே அதாங்க ப்ரிப்ரேஷன் தாங்க இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் சக்ஸஸ். ரொம்ப சிம்பிளுங்க, அதை மனசில் வச்சுங்க. எல்லாமே சுற்றி வலிச்சு நான் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் எனக்கு எப்படியாவது குழந்தை கிடச்சிடும்ன்ற ஒரு மனசை நீங்கள் தெளிவாக வைக்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயுஐ பண்ண பிறகு நம்ம எப்படியாப்பட்ட ஒரு நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதை நீங்கள் நல்லா ஒரு முன்னோட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டீஸும் தேவைன்னா உங்களோட டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செய்யலாம். இதனால் உங்களுக்கு ஐயுஐயில் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வராது. ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு அந்த ஐயுஐயில் ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம கடைசி டாபிக் வரப்போகிறோம். 12வது பகுதி ஐயுஐயோட முடிவு பகுதிக்கு வரப்போகிறோம். காத்திருக்கலாம். குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு GSSSS. நன்றி, வணக்கம்.